கந்தசாமிக்கு ஒரு விசித்திரமான பழக்கம். யார் எதை பற்றி பேசினாலும் எனக்கு தெரியுமே என்று சொல்வார். ஒரு நாள் ஊர்க்காரர்கள் கந்தசாமியை ஒரு சொற்பொழிவு செய்ய வற்புறுத்தினர். கந்தசாமிக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் எனக்கு தெரியாது என்று சொல்ல அவருக்கு மனமில்லை. மேடையில் ஏறி நின்றார். முதல் நாள் கந்தசாமி கூட்டத்தை பார்த்து கேட்டார். மக்களே, நான் இப்போது எதை பத்தி பேசப் போகிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? மக்கள் எல்லாரும் தெரியாதுங்க என்று ஒரு சேகச் சொன்னார்கள். உடனே கந்தசாமி, நான் எதை பத்தி பேச போறேனே தெரியாத உங்களுக்கு நான் பேசி என்ன ஆகப் போகுது என்று சொல்லி மேடையிலிருந்து இறங்கி போய்விட்டார். இரண்டாம் நாள் மறுபடியும் மக்கள் அவரை வற்புறுத்தி மேடையில் ஏற்றினார்கள். மக்களே, இன்று நான் எதை பற்றி பேசப் போகிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? இன்று மக்கள் உஷாராக ஓ தெரியுமே என்றார்கள். உடனே கந்தசாமி, உங்களுக்கு தான் ஏற்கனவே தெரியுமே, அப்புறம் நான் ஏன் மறுபடியும் பேசணும் என்று சொல்லிவிட்டு ஜாலியாக கிளம்பி போய்விட்டார். மூன்றாம் நாள் மக்கள் இந்த முறை ஒரு பிளான் போட்டார்கள். கந்தசாமி அதே கேள்வியை கேட்டார். நான் எதை பற்றி பேசப் போகிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? திட்டமிட்டபடி பாதி மக்கள் தெரியும் என்றும் மீதி மக்கள் தெரியாது என்றும் சொன்னார்கள். கந்தசாமி ஒரு நிமிடம் யோசித்தார். பிறகு சொன்னார், ரொம்ப சந்தோஷம். இப்போ தெரிஞ்சவங்க எல்லாரும் அந்த விஷயத்தை தெரியாதவங்களுக்கு அப்படியே சொல்லி கொடுத்துருங்க. என் வேலை மிச்சம். அப்படி சொல்லிவிட்டு அந்த முறையும் எஸ்கேப் ஆகிவிட்டார். சமயோசித புத்தி இருந்தால் எந்த சிக்கலில் இருந்தும் தப்பித்து விடலாம்.